லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. இப்போ சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடந்தது, காவேரி மேகதாது அணைக்கட்டுக்கு. அதில் வந்து வேல்முருகன் அவர்கள்னு சொன்னார், ரத்தம் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களை கூப்பிட்டு சொல்லியிருப்பார். தமிழர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கலாம், ஒரு 3 தேர்தல் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த கூட்டணி வர்றதை குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நல்ல விஷயம். அவர் நமக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாரு. அப்போ கூட அதில் கூட இதை வந்து வலியுறுத்தி இருந்தார். அதனால் அதை வந்து இந்த மாதிரியான ஒரு பொது நிகழ்வில் எல்லோரும் கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் வந்து அவர் வைக்கிறாரு, கோரிக்கையாக வைக்கிறாரு. அது மிக மிக முக்கியமான கோரிக்கை என்னென்னா, சீமானவர்களே தலைமையேற்றுக்கணும். இருக்கிற தமிழர் அரசியல் சார்ந்து பேசக்கூடிய கட்சிகளில் நாம் தமிழர் தான் வந்து இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சியாக இருக்குது. அந்த அடிப்படையில் அவர் வந்து தான் ஒரு தனி கட்சிக்கு தலைமையாக இருப்பவர் அப்படிங்கிறதெல்லாம் கூட இல்லாமல், சீமானவர்களே நாம் தமிழரே வந்து தலைமையேற்று இதை வந்து பண்ணட்டும். நம்ம தமிழர்களுக்குன்னா ஏன்னா, இந்த 4 மாடுகள் 4 காளைகள் சிங்கம் கதை தான். சிறு வயதில் நம்ம படிச்சிருக்கோம்ல, பஞ்சதந்திர கதைகள், அதே கதைகள் தான். எல்லாம் தனித்தனியாக நம்ம பிரிஞ்சு கிடந்தா எல்லோரும் வந்து நம்மளை வேட்டையாடிட்டு போவாங்க அப்படிங்கிறதா. அந்த அடிப்படையில் இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். இந்த கோரிக்கை இனிமேல் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி 26 செஞ்சுருக்கலாம். அது ஒரு சிறப்பானதாக இருக்கும். அதிமுக வந்து பேரில் வந்து வெறும் திராவிடங்கிற வார்த்தை இருக்க தவிர, அது வந்து ஒரு தமிழருக்கான எடப்பாடி பழனிசாமி ஒரு தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கூட ஆரம்பித்து மற்ற தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சி கட்டி கொண்டு போயிருந்தால், அது வந்து இந்த 26 தேர்தலை அது பெரும் மாற்றத்துக்குரியதாக மாற்றிருக்கும். எல்லாருக்குமே என்னென்னா ஒரு அதீத நம்பிக்கை இருந்தது. அதில் சீமானவர்களுக்கு கூடுதலாக நம்பிக்கை இருந்தது. நமக்கு வந்து 24 வந்து அவ்வளோ வாக்குகள் போட்டிருக்காங்க, 36 லட்சம் வாக்குகள் கிடைத்திருக்கு. அப்போ நமக்கு வந்து 26 இன்னும் வாக்கு வங்கி கூடும். அதை வச்சுக்கிட்டு நம்ம 31 நம்ம வந்து கூடுதலாக ஒரு இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் வந்து இப்படி விஜய்ங்கிற மாதிரியான ஒரு நடிகருடைய பிம்ப அரசியலில் தமிழ் தேசிய அரசியல் வந்து கொஞ்சம் பின்னடைவுக்கு சந்திக்கும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்கல. இல்லைன்னா அது அப்போவுமே வந்து வேல்முருகன் அவர்கள் இந்த கோரிக்கை வைத்தார், அப்போவுமே பண்ணியிருக்கலாம். என்னென்னா, நமக்கு எல்லாருக்குமே நான் தான் தலைவன்கிற எண்ணம் ஒவ்வொரு சிறு சிறு அமைப்புகள் வைப்பவர்களுக்குமே வந்து விடுகிறது. அவங்கள விட நாங்கள் என்ன குறைஞ்சவங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை வருது. அப்படி இல்லாமல் வந்து ஒரு பொது காரியத்துக்காக ஊர்கூடி தேர் எழுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் நான் பெரியவன் நீ பெரியவன் இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் படையை கட்டலாம் அப்படிங்கிற கான்செப்ட் மிக சிறந்த நல்ல கான்செப்ட். இது வந்து அவசியமானதும் கூட தமிழ் தேசியம். ஏன்னா தமிழர்கள் வந்து எல்லாமே வந்து கடைசியில் வந்து அவர்கள் ஒவ்வொரு சாதியாக அடிச்சுக்கிட்டு அப்படி இதாக அனுப்பாங்க. இப்போ இதெல்லாம் எல்லா சாதியினரும் கலந்த ஒரு அமைப்பாக தமிழர்களாக இன்றைக்கி எப்படி வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு வந்து மொத்த பேரும் வந்து ஒரு அணியில் நிற்கிறாங்க. இதே மாதிரி நம்ம இந்த தமிழ் தேசிய இனம் தமிழர்களுக்கான அரசியல் அதிகாரம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அணியில் நின்றால் அது ஒரு இலக்கை நோக்கி நகர்த்துறதுக்கான, அல்லது குறைந்தபட்சம் அது ஒரு தேர்தலில் ஒரு பெரிய அடியை கொடுக்குற மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அது வரும்ல. தமிழர்களுடைய இவ்வளோ பேர் ஒன்று சேர்றாங்க அப்படின்ட்டு அது முன்னெடுக்கிறது அவசியமானது தான். ஏன்னா வந்து அதை வந்து கண்டிப்பாக வேல்முருகன் அவர்கள் சொன்ன மாதிரி சீமான் அவர்களே தலைமையேற்று நடத்தலாம். சீமான் அவர்களுக்கு அந்த விட்டு கொடுக்குற மனநிலை வர வேண்டும். வேல்முருகன் சொல்கிற மாதிரி, வேல்முருகன்கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை சீமான் அவர்களுக்கும் வரலாம். அதுவும் இல்லாமல் சீமான் அவர்களை தலைமை இல்லை அப்படின்னு சொல்ல, அவர் தலைமையேற்று நடத்துங்க அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ வேல்முருகன் அவர்கள் அதை விட்டு கொடுக்குறார். அவர் வந்து அதை மேடையிலே இதை சொல்கிறதுக்கான எந்த வகையில் கூச்சமும் அவரிடம் இல்லை. நான் வந்து சின்ன கட்சி தான் அவர்கள் பெரிய கட்சி தான் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லி, ஒரு கட்சியுடைய தலைவர் அப்படி சொல்லி இன்னொரு கட்சியை வந்து உயர்த்தி பேசுகிறார். அது ஜனநாயக பண்பு தானே, நல்ல ஆரோக்கியமான அரசியல் தான் இது. சீமானவர்களும் இதை வந்து கருத்தில் கொண்டு முன்னெடுத்தால் இது வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு பெரிய நகர்வாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம திரும்ப பேசிக்கிட்டு இருக்கோம், திராவிடம் வர்றான், அந்த இவங்க தெலுங்கர்கள் வந்து மறைமுகமாக திராவிடத்தின் பேரில் ஆட்சி நடத்துகிறாங்க, இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை உடைக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்? தனித்தனியாக நிற்கிறோம். கூட்டாக சேரும்போது தான் அது வந்து ஒரு பலமான இதாக மாறும். தனித்தனியாக நின்னால் தனித்தனியாக நம்மளை எல்லாம் வேட்டையாடிட்டு போவாங்க, அதான் நடக்கும். கூட்டாக சேரும்போது தான் பலமாக ஆக முடியும் அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களில் அண்ணன் வேல்முருகன் சொன்னது மட்டும்தான் நம்ம வந்து நம்ம தலைமை ஏற்றுக்கிறோன்னு சொன்னார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அதை ஏற்றுக்கினாங்களா அப்படின்றத இல்லை. இது ஒரு உரையாடலுக்கான இது அடுத்த தேர்தல் 31 தேர்தலுக்கான முன்னாடியே இது கூட அப்படியே இருந்தாலும் கூட இப்போதைக்கு வந்து ஒரு தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்றது ஒரு பிரதான கொள்கையாக இருந்தது.
இப்போ விஜய் ஒரு தமிழர் தானே அப்படின்னு இப்போ மாற்று கட்சியில் இருக்கிறவங்க மற்றவங்க கேட்பாங்கல்ல, ஏன் இப்போ உங்கள் தலைமையில் நாங்கள் வரணும், இப்போ அவங்க சொல்லிட்டாங்க நம்ம எல்லாம் ஒன்று சேரலாம் அப்படின்னு அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஏற்றுக்குவாங்க. ஆனால் பொதுவெளியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள ஏற்றுக்குவாங்களா? அது கேள்வி சரிதான். இப்போ விஜய் தமிழர் அப்படிங்கிறது பட்சத்தில், ஆனால் அது தமிழர்களுக்கான ஆட்சியாக நடக்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ இவங்க வந்தால் மட்டும் தமிழர் ஆட்சி கேட்குறேன் என்னன்னா, எடப்பாடியார் தமிழர் தான், ஆனால் அவர் ஆட்சி புரிந்தது தமிழர்களுக்கான ஆட்சியா? இல்லை குறைந்தபட்சம் சில விஷயங்கள் செஞ்சார். நம்ம பேசுறது வந்து வெறுமனே பிறப்பால தாய்மொழி வழியாக அவர் வந்து தமிழர் அப்படிங்கிறத கடந்து தமிழர் அரசியல் பார்வை கொண்ட அதிகார மையம் உருவாக வேண்டியது அவசியம். இப்போ விஜயை அப்படி ஒரு அதிகார மையமாக மாற்ற முடியும்னா அது மகிழ்ச்சி தான். ஆனால் விஜயை சுற்றி இருப்பது எல்லாம் பெரும்பாரியாக வந்து ஆதிக்க நிலையில் இருப்பது எல்லாமே தெலுங்கர்கள் தான் உள்ள கட்சிக்குள்ள இதாக இருக்கிறாங்க. இப்போ விஜய் தமிழராக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நமக்கு வந்து உறுதியாக தெரில. ஆனால் வந்து அவருடைய ஊர் வந்து அதை சான்றுகளாக சொல்கிறாங்க, வடக்கங்குளம் பக்கத்தில் இருக்குது. வடக்கங்குளம் அவரை தமிழர்களுக்கான தமிழர் அரசியல் ஐடியாலஜிகளாக மாற்றுறது ஒன்று. ஆனால் வந்து அப்படி கூட இருக்கிறது பார்த்திங்கன்னா பிறமொழியினர் தான் அங்கே ஆதிக்க நிலையில் இருக்கிறாங்க. அப்போ அதை மாற்ற முடியுமான்னு தெரில. அப்போது இங்கே ஒரு அணி இப்படி ஒன்று உருவாகிறது அப்படிங்கிறது. இன்னொன்று நான் சொல்கிறேன், விஜய் தமிழராகவே இருக்கட்டும், தமிழருக்கு எதிராக ஒரு தமிழர் கட்சி தான் வரணுங்கிறது நம்மளுடைய பார்வை. புரியுது. அப்படிங்கும்போது இது சரியாக இருக்கட்டுமே. ஏன்னா சீமான் தலைமையிலான ஒரு தமிழ் தேசிய அணி, விஜய் தலைமையிலான ஒரு தமிழர் கட்சி அப்படிங்கிற போது அதிமுக பின்னணி தள்ளப்படுதில்ல, பாஜக பின்னணி ஆகுதில்ல, பின்னாடி தள்ளப்படுதில்ல, போட்டி தமிழர்களுக்கு இடையில மாறுதில்ல, அது நல்ல விஷயம்தான். அப்போ விஜய் கட்சியை எதிர்ப்பதற்கு ஒரு பலமான தமிழ் தேசிய அணி உருவாகும். இப்போ இந்த ரெண்டு கட்சிகளும் சரியில்லைன்னா ஒரு கட்சி உருவாகட்டும், ஆனால் தமிழர் கட்சியாக இருக்கும். ஆனால் அது தமிழர்களுக்கான அரசியலாக இருக்கணும். பிறமொழியினர் இங்கே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுக்குன்னு ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை வேணால் நம்ம கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கலாம். எப்போ நாங்கள் எங்களுடைய பிரதிநிதித்துவம் இவ்வளோ இருக்குது, எங்களுடைய கோரிக்கைகள் இவ்வளோலாம் இருக்குது, எங்களுடைய மக்கள் இவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, இவர்களுக்கு இந்த தாய்மொழி வழி கல்வி இதெல்லாம் நிறைய கோரிக்கைகள்லாம் இருக்குது, எங்களுடைய மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, எங்களுக்கு இந்த கோரிக்கைகள் இருக்குது, இதெல்லாம் நிறைவேற்றி வைங்க அப்படின்னு நம்ம வெளிப்படையாக ஒரு அரசியல். இப்போ ஒரு தெலுங்கர் கட்சி வருது, தெலுங்கர் பேர் இயக்கம் அப்படின்னா இன்னும் தனுஷ் கூட ஆரம்பிக்கலாம். தனுஷ் பச்சை தமிழன் செப்பு தமிழன்கிற ட்ராமா காமெடிகள் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போவே வந்து கோவையெல்லாம் வந்து ஆள் போட்டார், ஆள் சேர்ப்பெல்லாம் பிரிச்சிட்டாரு, மாவட்டத்தெல்லாம் பிரிச்சிட்டாரு. நான் சொல்கிறது தனுஷ் எது ஆரம்பிக்கலாம்னா ஒரு தெலுங்கர்களுக்கான ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு. நீங்கள் தெலுங்கர்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கட்டும் தனுஷ் தலைமையில், மகிழ்ச்சி. வேணா அது நாம் தமிழர் கூட கூட்டணி வைக்கட்டும், அதில் பிரச்சனை கிடையாது. அப்போது வந்து தனியாக அவர்களுக்குன்னு பிரதிநிதித்துவம் கிடைக்கும், அது சரியாக இருக்கணும். அதே மாதிரி மலையாளிகளுக்கான ஒரு கட்சி ஆரம்பிக்கட்டும், கன்னடர்களுக்கான ஒரு கட்சி. நம்ம அப்படி தானே இருக்கோம், பம்பாய்க்கு போனாலும் அங்கே ஒரு. ஆனால் இப்போ இங்கே நிலைமை அப்படி இல்லையே, தமிழர்கள் தானே கேட்டுக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் நான் சொல்கிறது, வெளியே எங்கே போனாலும் தமிழனாக தானே இருக்கோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற பிறமொழியினர் அவர்களுடைய அடையாளத்தோடு இருந்து இந்த அரசியலை தங்களுக்கான கோரிக்கைகளை வைக்கிறது சரியாக இருக்க முடியும். மாற நானும் பச்சை தமிழன் ஜெப்பு தமிழன் அந்த மாதிரியான வேலைகள் சரியாக இருக்காது. அதே மாதிரி இந்த கான்செப்டு சரியானது, வேல்முருகன் முன்னெடுக்க இந்த கான்செப்டு சரியானது. இதை சீமான் அவர்கள் பரிசீலனை செய்யணும். இதில் வந்து பாமக, விசிக இதெல்லாம் கூட சேர்த்தால் வந்து இது. ஆனால் இவர்கள் ரெண்டு பேருமே எதிரும் புதிருமாக இருப்பதனால் இவர்கள் வந்து சேர மாட்டார்கள். இவர்களை சேர்த்தால் இருக்கிற அணியும் உடஞ்சி போகும். அதனால் அது வந்து எந்தளவுக்கு சாத்தியம் தெரியல. ஆனால் இந்த கான்செப்டு இப்படியான ஒரு உரையாடல் அவசியமானது. இதுக்கு வந்து இதை நோக்கி அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி நகர்ந்தால் நல்ல விஷயம். இப்போ இந்த 26 தேர்தலில் நாம் தமிழர் இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு செஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீழ்ச்சியை சந்தித்திருக்க வாய்ப்பு. இப்போ அவங்க வந்து தனியாகவே இருக்கணும்னு தானே ஆசைப்படுறாங்க. இப்போ 2029 நாங்கள் தனியாக தான் இருப்போம்னு முன்னாடி அறிவிச்சிட்டாரு. இப்போ எப்படி இந்த கூட்டணிகள்லாம் அவர் எப்படி இணைச்சிக்குவார், எப்படி சேர்த்துக்குவார்? அதுதான் சொல்கிறோம். நமக்கு வந்து காரியம் நிறைவேறணும்னா நம்ம எல்லாரையும் சேர்த்து ஆரம்பிச்சோம். இப்போ நீங்கள் கோயில் தேர் தனியாக ஒரு ஆளாக இழுக்க முடியுமா? இல்லை ஆசை இருக்கலாம், ஒரு குடும்பத்தாலாம் இழுக்க முடியுமா? முடியாது. அப்போ தேர் மாதிரி தான் தமிழ் தேசிய அரசியல் என்பது. அப்போ ஊர் கூடி தான் தேர் இழுக்க முடியும். அப்போ எல்லாரும் தான் நாங்கள் நாம் தமிழர் மட்டுமே தனியாக போய் நாங்கள் வந்து தமிழ் தேசிய அரசியலை அப்படியே இது பண்ணுவோம் அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. எல்லாரையும் அரவணைச்சி தான் பயணிக்கணும். ஒரு தலைமைக்கு பண்பே அழகே வந்து அதுதான், எல்லாரையும் சேர்த்து அரவணைச்சிட்டு பயணம் செய்கிறது தான். அப்படிங்கும்போது அதை செய்யலாம். இது 26 செஞ்சுருந்தால் சரியாக இருந்திருக்கும்.
அப்போ செய்யாமல் விட்டதை தவறை வந்து இனிமேல் வர்ற இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ நாம் தமிழருக்கு ஒரு வீழ்ச்சி வந்திருக்குல்ல, ஒரு பின்னடை வந்திருக்குல்ல. இந்த பின்னடை வரும்போது உங்களுடைய சிந்தனையில மாற்றம் வரும். இப்போ நீங்கள் சிந்திக்கும் போது ஓகே இது நம்ம வந்து தனியாக அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கும் போது யோசிப்பாங்கல்ல. அப்போ நமக்கு சில நேரங்களில் சில தோல்விகள் தேவைப்படுது நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றுவதற்கு, நம்மளுடைய பார்வைகளை இந்த மாற்றுவதற்கு. தோல்வி நாம் தமிழருக்கு தேவைதான். நாம் தமிழருக்கு தேவைன்னு நீங்கள் என்ன கோத்து விடாதீங்க. இது வந்து அவர்களுக்கு இந்த சூழல் உருவாயிருக்குல்ல. அப்போ அடுத்து சிந்திப்போம் நம்ம எந்த இடத்துல தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு கூட வந்து ஒரு நகைச்சுவை நடிகர் ஒருத்தர் வந்து ஒரு காணொலி போட்டுக்கார், ரொம்ப சிறப்பாக இருந்தது. கோதண்டராமனா. ஆமாம், நம்ம வந்து சிலர் நினைப்போம் அவர்களை பற்றின ஒரு பார்வை இருக்கும்ல, அவர்களுக்கு அது அப்படி இல்லை. அவங்க நிஜத்தில் அவர்கள் தெளிவான பார்வையோடு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. நம்ம சில பேர் நினைப்போம் அவர்களை தோற்றத்தை வச்சு ஆளை வச்சு எடை போடக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி ஒரு நகைச்சுவை நடிகராக அவரை பார்த்த ஒருத்தரை அவ்வளோ அழகாக இன்றைக்கி வந்து அந்த காணொலியில் அவர் வந்து சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் வந்து அவர் கருத்து வைக்கிறார். என்ன தவறு செஞ்சீங்க, இங்கே மறுபரிசீலனை செய்யுங்க, யோசிங்க, நீங்கள் வெற்றி பெறணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். என்ன வந்து அதை வேற அவர் அலர்ட் அவரை சொல்கிறாப்புல. ஏன்னா தெரியும்ல தம்பிகள் எப்படி வந்து திட்டுவாங்கன்னு தெரியும்ல, வாயை திறந்தா என்ன வரும்னு வீடியோ முடிவு வரைக்கும் சொல்கிறாரு. எப்படி எல்லாம் அதை சொல்லிகிட்டே இருக்காரு, அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. அப்படின்னா எந்த அளவுக்கு சமூக வலைதளங்களில் தம்பிகள் நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய தம்பிகள் எந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள்லாம் பயன்படுத்தியிருக்கிறார்கள், இதை பார்க்குற ஒரு காமன் மேன் இருப்பான்ல, நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற ஒரு காமன் மேன் இருப்பான்ல, ஏன்னா இவ்வளோ கேவலமாக எழுதுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவன் காரி தூப்பிட்டு ஓட்டு போடுற மனநிலையை மாற்றிக்குவான். அப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் ஆதரவாளர் நினச்சிக்கிட்டு சீமானை விமர்சிக்கிறார்கள், தமிழ் தேசிய அரசியல் விமர்சிக்கிறார்னு கொந்தளிச்சிட்டு போய் அம்மா பேர் வந்து அவருக்கு தான் போகுது. அங்கதான் போய் சார் அவராது தனியாக பேசிக்கிட்டு வைங்களேன். ஆனா இதனுடைய கமாண்ட் என்னன்னா அவரு தான் குறிக்கும். ஆமா, தமிழ் தேசிய சீமானோட இப்போ அதே நல்ல விஷயம் இருக்கான்னா நல்ல விஷயம் இருக்கு. மேடை நீங்கள் வந்து ஒவ்வொரு நாம் தமிழர் கூட்டமும் வந்து இன்றைய தமிழ்நாட்டோட இந்திய அரசியலுக்கு எடுத்துக்காட்டு தான். கூட்டம் நடத்தப்படுற அழகு மிக நேர்த்தியாக இருக்குது. கரெக்டாக நிகழ்ச்சி நடக்குது, முடிஞ்ச பிறகு எல்லா நாட்களும் எடுத்து வைக்கிறாங்க, குப்பைகள்லாம் சேகரிக்கப்படுது, தடம் தெரியாமல் சுத்தப்படுத்திட்டு போகிறாங்கல்ல. இந்த மாதிரியான பாராட்டக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா சமூக வலைதளங்களில் தம்பிமார்கள் சில பேர் நாரவாய்களை திறந்து வச்சுட்டு அள்ளி வீசுகிற கருத்துக்கள் அது அவர்களுக்கு தெரிகிறது இல்லை. அவன் ஏதோ கோபத்தில் அந்த சமயத்தில் பேசுகிற வார்த்தை அது தமிழ் தேசிய அரசியல் மீதே வந்து ஒரு வகையான வெறுப்பை உருவாக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவர்கள் ஏதோ அந்த கமெண்ட்டை போட்டு அண்ணனை காப்பாற்றிட்டேன்னு நினச்சிட்டு அவங்க கமெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் எவ்வளோ பேர் படிப்பாங்களே, அதை படிக்கிறவன் எத்தனை பேர் இருப்பான்? அவன் அதில் 10 பேர் நாம் தமிழர் ஓட்டு போடணும்னு நினச்சிருப்பான். நீ போட்ட இந்த ஒத்த கமெண்ட்டால் வந்து என்ன ஆகுதுன்னா இவன் லட்சணமே தான் அப்படிங்கிற மனநிலைக்கு போகும். அப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் அது வந்து உங்களுடைய நீங்கள் பேசுகிற அரசியலுக்கே எதிரானதாக மாறும். இதெல்லாம் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதில் அந்த அவர் கோதண்டராமன் ரொம்ப அழகாக நேர்த்தியாக அந்த கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. அதை கேட்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவருடைய கருத்து வந்து சரியான இதுதான் வந்து நாம் தமிழரை ஆதரிக்கக்கூடிய, நாம் தமிழர் வெற்றி பெறணும்னு மனதார விரும்பக்கூடியவர்களுடைய பார்வை. இப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களெல்லாம் நாம் தமிழருக்கு விவசாயிக்கு ஓட்டு போட்டவர்கள் தான். இப்போ என்னென்னா இவர்கள் வந்து ஓட்டு போட்டவனே எங்களுக்கு இனிமேல் ஓட்டு போடாத அந்த ரேஞ்சுக்கு போகிறாங்க. அது வந்து அதை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமானது. எல்லாரையும் சேர்த்து அரவணைத்து பயணித்தால் தமிழ் தேசியம் வெற்றி பெறும். பொறுத்திருந்து பார்ப்போம்னா அண்ணனுடைய முடிவுகள் எப்படி இருக்குது அப்படின்றது. நன்றி.